ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுங்க. இந்த இருக்கு சார். என்னையா ரிப்போர்ட் இது? சடன் கார்டியாக் அரெஸ்ட்டில் செத்துட்டான்னு போட்டிருக்கு. அது எப்படியா எந்த ஒரு ட்ரேஸ் எல்லாம் கொலை பண்ண முடியும்? அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இதை பற்றி? 27ஆம் தேதி ராத்திரி நிக்கில ரோஹித்தும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ரோஹித் நிக்கிலோட அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேசியிருக்கான். அடுத்த நாள் காலையில் ரோஹித் ரித்திகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அந்த விஷயத்த ரித்திகா ஸ்ரேயா கிட்ட சொல்லியிருக்கா. ரோஹித்க்கு நிக்கிலுக்கும் சண்டை மூட்டி விட ஸ்ரேயா அந்த விஷயத்த நிக்கில் கிட்ட சொல்லியிருக்கா. அதனால தான் நிக்கிலுக்கும் ரோஹித்க்கும் சண்டை வந்து நிக்கில் மேலே இருக்கிற கோவத்தினால ரோஹித் அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் குடிச்சிட்டு தூங்கினதுக்கப்புறம் நிக்கிலை கொலை பண்ணியிருக்கான். நிக்கில் பாடியை ரோஹித் ரெசார்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகும்போது ரித்திக் அதை பார்த்துருக்கான். ரோஹித் நிக்கிலோட பாடியை புதைக்கிறத அங்கே தற்செயலாக வந்த ராஜா பார்த்துருக்கான். ரோஹித் மேலே டவுட் வந்துடக்கூடாதுன்னு 29ஆம் தேதி காலையில் நமக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். நம்ம விசாரித்தப்போ 23ஆம் தேதி மார்னிங் நியூஸ் பேப்பரில் ஊட்டியில் ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணிகிட்டு இருக்கிறத பற்றி படிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் கில்லரை அவன் 2 வாட்டி பார்த்துருக்கான். அதை வச்சு சீரியல் கில்லர் தான் நிக்கில கடத்திருப்பான்னு கேஸை டைவர்ட் பண்ணி விட பார்த்துருக்கான். 29ஆம் தேதி நம்ம விசாரிச்சுட்டு போன அன்றைக்கி ராத்திரி ரித்திகா ரோஹித் லானில் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துருக்கா. ரித்திகா அங்கேருந்து போனதுக்கப்புறம் சீரியல் கில்லர் ரெசார்ட்குள்ளார வந்து ரோஹித்தை தூக்கியிருக்கான். ஆனால் அந்த சீரியல் கில்லர் 28 நாள் கேப்பில் தான் ஒரு கொலை பண்ணுறான். கடைசியாக அவன் கொன்னது 28ஆம் தேதி. அடுத்த ஒரு வாரத்திலே ரோஹித்தை கொண்டிருப்பானா சார்? கில்லரால் கொலை பண்ணப்பட்டவங்க எல்லாருமே இந்த ஊர் தான் ரெசிடென்சி. பட் ரோஹித் டூரிஸ்ட். ஸோ கில்லரோட எமோ சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஆனால் 15லேருந்து 16 மணி நேரத்துக்குள்ளார டெட் பாடி நம்ம கை கிடைக்கிற எம்மோ மட்டும் மாறல பார்த்தியா? ஆமாம் சார். சார் அந்த 5 பசங்களை என்ன சார் பண்ணுறது? அது அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அவங்கள்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அட்ரஸை வாங்கிட்டு அவங்கள வெக்கேட் பண்ண சொல்லு. சரிங்க சார். ராஜாவோட ஸ்டேட்மெண்ட்டும் ரித்திகோட ஸ்டேட்மெண்ட்டும் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் பிரைமரி விட்னஸ். சரிங்க சார். சரி, நீ கிளம்பு. வரேன் சார். என்ன தம்பி, நீங்கள் கேட்ட மாதிரி கதை மிஸ்டீரியஸாக இருந்ததா? வேற லெவல் சார். ஸ்க்ரீன் பிளேல உங்கள் பேரை போடுற அளவுக்கு செமையாக நரேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா ரித்திக்கோட அட்ரஸ் கிடைக்குமா? எதுக்குப்பா? இல்லை, அவரோட கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தேவைப்படுது எனக்கு. அதுக்கு தான் சார். ஒரு நிமிஷம் இருப்பா. ஓகே சார். இதுதான் நீங்கள் கேட்குறவருடைய அட்ரஸ். அதான் அவரே எல்லாம் சொல்லிட்டாரு. என்கிட்ட வேற வந்து ஒரு வாட்டி கேட்கணுமா என்ன? இல்லை, இந்த கேஸ் எங்கேயோ இடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு தப்பாக ஃபீல் ஆகுதுங்கிறதுக்காக நடந்ததில்லைன்னு ஆயிடாதுல்ல சார்? பொய்யை மற்றவங்க நம்புற மாதிரி கிரியேட் பண்ணா உண்மையாயிடுமா என்ன? இல்லை புரியல. எதை பொய்ன்னு சொல்கிறீங்க? நீ சொல்கிறது தாண்டா பொய்ன்னு சொல்கிறேன். சார், போலீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. சும்மா இங்கே வந்து என்ன பேசு. போலீஸ் ரெக்கார்டில் என்ன வேணா இருக்கட்டும், அங்கே உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு நீ இப்போ எனக்கு சொல்கிற. டேய் டேய், என்னடா 2 பேர் இப்படி உடஞ்ச பண்ண மாதிரி உட்காந்துருக்கீங்க?
ஏன்டா ஊட்டிக்கு வந்தோன்ட்டு இருக்கு. சரி விடு. இங்கே வந்ததுனால தானே சில பேரோட உண்மையான முகம்லாம் தெரிஞ்சுது. நீ நிக்கல 3 வருஷமா லவ் பண்ற. அவன் எப்பாவது உன்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணியிருக்கானா? இல்லையே, தப்பா எங்கேயுமே என்கிட்ட நடந்துக்கிட்டதில்ல. ஸ்ரேயா, ம். ஸ்கூல் டைமில் நீயும் நிக்கலும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததா நித்யா சொன்னா. அப்போ உன்னை உண்மையாவா லவ் பண்ணா? இல்லடா, அவனுக்கு என் மேலே இருந்தது வெறும் லஸ் மட்டும்தான். டேய், பெரிய தேவையில்லாம இதை பற்றி அவகிட்ட கேட்டுட்டு இருக்க. அவளே பழசெல்லாம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்க. திருப்பி 40 விடுறேன் அவளுக்கு. அது இல்லைடா, கேட்கணும்னு அவசியம் இருந்துச்சு அதான். போடா. சாரி ஸ்ரேயா, தப்பா நினச்சிக்காத. பரவாயில்லடா, இட்ஸ் ஓகே. உன் ஒருத்தி தவிர அவன் மற்ற எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கான். என்னடா சொல்கிற? அவன்கிட்ட அந்த வீடியோ இருக்கிற வரைக்கும் எங்கள் 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அதை பற்றி நினச்சாலே பயமாக இருக்குது. டேய், நான் வேணா அவகிட்ட பேசி பார்க்குவா? ஒருவேளை நான் பேசினா அவன் மைண்ட் மாற சான்ஸ் இருக்குல்ல. எங்கள் 2 பேர் தவிர உங்கள் எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சாலே அவன் வீடியோ வெளில விட்டுருவான்டா. என்னடா பேசுகிற? பேசாம அவனை கொன்னுடலாமா? ஏய், சீரியஸாக தான் சொல்கிறியா? நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற யார்கிட்டயாவது அவன் நல்லவனா இருந்திருக்கானா இல்லை நல்ல விதமாக தான் பழகியிருக்கானா? அவெல்லாம் உயிரோட வாழ தகுதியே இல்லாதவன். நானும் ஸ்ரேயா ரெடி. ரித்திகா, இப்போ நீ தான் முடிவு பண்ணணும். ஸ்ரேயாவோட வாழ்க்கை கெடுத்திருக்கான், நித்யாவோட வாழ்க்கை கெடுக்க பார்க்குறா. அது ஒன்று லவ் பண்ணிக்கிட்டே உன்னை போய் ஏமாற்ற போகிறான்னு தெரில. ஓகே, ஆனால் கம்ப்ளீட்டாக நான் சொல்கிற மாதிரி பண்ணலாம். சரி, ரோஹித் என்ன பண்ணலாம்? அவனுக்கும் நிக்கலுக்கும் ஏற்கனவே சண்டை. பேசாமல் அவனையும் இந்த பிளானில் இன்க்ளூட் பண்ணலாமா? அது எப்படி கேட்க முடியும்? நாங்கள் கொலை பண்ண போகிறோம், நீயும் எங்கள் கூட சேர்ந்து கொலை பண்ண வரியானா? ஒன்று பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிக்கிலை கொலை பண்ணுவோம். ஒருவேளை ரோஹித்க்கு நிக்கில் மேலே அக்கறை இல்லைன்னா அவன் போலீஸ்ட்டு போக மாட்டான். போயிட்டா 2 days பார்ப்போம். அவனுக்கு எதாவது தேவை இருந்தால் அதை ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் அதுக்கு முன்னாடியே அவன் போலீஸ்ட்டு போயிட்டா வேறு வழி இல்லை, கேஸை அவன் பக்கம் திருப்பி தான் ஆகணும். ஹே, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. இது கேஸானா அவளை எவிடன்ஸ் கூட இருக்காது. சும்மா நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவன் பக்கம் திருப்பி விடுறோம், அவ்வளோதான். ம். ஏய், ஃபாரன்சிக்கில் மட்டுமா கொலை பண்ண முடியுமா? ஒரு 50 ml சிரிஞ்சு இருந்தால் போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ஏய், மாட்டிக்க மாட்டோம்ல? உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல நான் ஒரு க்ரைம் நாவல் எழுதிட்டுருக்கேன்னு. அதுக்காக ரிசர்ச் பண்ணும்போது தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே எங்கேயாவது சிசிடிவி இருக்கான்னு செக் பண்ணியா? அதை விட நான் பார்த்துக்கிறேன். ம்.
ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கா? ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குமா, பின்னாடி எந்த கேமராவும் இல்லைம்மா. இனிமே தாம்மா மாட்டினா. உனக்கு எந்த கேமராம்மா பார்க்கணும்? எனக்கு பேக் சைடில் இருக்கிற கேமராவை பார்க்கணும். அதையாம்மா கேட்குற? இல்லைண்ணா, என் செயின் ஒன்று காணா போச்சு, அது தேடவா? அப்படியாம்மா? ஆமாண்ணா. நான் பார்த்தா சொல்கிறேம்மா. சரி, நான் வரேண்ணா. வரலாமா? வா ரத்திகா, உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு, என்ன விஷயம்? ஒருவேளை ரோஹித் போலீஸ்கிட்ட போனானா, நிக்கிலோட பாடியை ரோஹித் தான் தூக்கிட்டு போனா, அது என் கண்ணால் பார்த்தேன்னு போலீஸ்கிட்ட சொல்லிடு. என்ன ரத்திகா சொல்கிற? ஹே, இது தப்பு இல்லையாடி? ஸ்ரேயா முன்னாடி ரோஹித்க்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்ன, இப்போ நிக்கில் அவன் தான் கொலை பண்ணான்னு சொன்னா அது ஒரு விட்னஸாக இருக்காதா? ஸ்ரேயாவை நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு தான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன். நம்மலாம் தப்பிக்கணும்னா ஒருத்தர் கண்டிப்பாக மாட்டி தான் ஆகணும். ஒரு தப்பு மறைக்க இன்னொரு தப்பு பண்ணி தான் ஆகணும். ஸ்ரேயாவுக்கு இதெல்லாம் தெரியாமல் பார்த்துக்கோ. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது லைஃபே காலி. நீ வேற ஓட்டவாய். அவள் வேற ரோஹித்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, அதெல்லாம் மனசில் வச்சுக்கோ. டேய், முகத்திலே காமிச்சு கொடுத்துறாத. கேஷுவலாக இரு. கேஷுவலாக இருந்தால் தான் அதெல்லாம் சரியாக பண்ண முடியும். எப்படி பயப்படாமல் இருக்க சொல்கிற? கொலை பண்ணுறதுனா என்ன, சும்மாவா? ம். For everything there's a first time. பயப்படாதீங்க. நம்ம கேஷுவலாக இருந்தால் தான் இதை சரியாக செய்ய முடியும். அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட விட்டுருங்க. இல்லை, நீங்கள் இங்கே இருக்க வேணாம். நான் சொன்ன இடத்துல போய் தோண்டிட்டு இருங்க. ஸ்ரேயா, ம். நம்ம இங்கே நிக்கில கொலை பண்ண தான் வந்தோம். ஆனால் இப்போ உண்மையிலேயே கொலை பண்ண போகிறோன்னு நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குல்ல? கொஞ்சம் பயமாக தாண்டா இருக்கு. சரி, வாங்க போகலாம். கிளம்பலாமா? ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம். வாங்க. எல்லாரும் க்ளவுஸ் போடுங்க. ஆதி, அந்த சிரிஞ்செடு.
பார்க்குறேன். மூடு. ஆதி, மறக்காம அவன் ஃபோனில் இருக்கிற வீடியோ டெலீட் பண்ணு. நிக்கில கொலை பண்ணீங்க, ஓகே. ரோஹித் ஏன்டா தேவையில்லாம கொலை பண்ணீங்க? இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? எப்பவும் அவன் ஞாபகமாக தான் இருக்கு. எனக்கு நம்ம போலீஸ்க்கு என் மேலே தான் டவுட் இருக்குன்னு தோணுது. எதுக்குடா அவசரமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ண? இல்லைடா, எனக்கு பயமாக இருந்துச்சு, அதான். அப்படி என்ன பயம்? ஒரு நிமிஷம் இருங்க. எங்கடா போகிறான் இவன்? இங்கே பாருங்க, சீரியல் கில்லர் பண்ண ஒரு கொலை. இதுக்கும் நிக்கில் கேஸ்க்கும் என்ன சம்மந்தம்? இந்த சீரியல் கில்லர் நான் ஆல்ரெடி 2 வாட்டி பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி ஜாக்கிங் போகும்போது, இன்னொரு வாட்டி ஸ்ரேயா கூட பேசிகிட்டு இருக்கும்போது. பார்க்க எப்படி இருந்தான்? அவன் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான், முகத்தை மாஸ்க் வச்சு மறைச்சிட்டு இருந்தான், கையில் ஸ்னேக் டேட்டூ இருந்துச்சு. ஒருவேளை இவன் நிக்கில ஃபாலோ பண்ணியிருக்கலாம்ல, ஸோ இவனே நிக்கில கடத்திருக்கலாம். இருக்கலாம். அந்த பயத்தில் தான் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரித்திகா, உனக்கு பயமா இல்லையா? எதுக்கு பயப்படணும்? மாட்டிக்க மாட்டோம்ல? கண்டிப்பாக மாட்ட மாட்டோம். நீ எதுவும் உளராமல் இருந்தால் சரி. இன்னைக்கு போலீஸ் விசாரிக்கும் போதே என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருந்தேன். நாளைக்கும் வருவாங்க, பார்த்து ஒழுங்கா பேசு. நீ எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக பிளான் பண்ணுற? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுலேருந்தே என் மாமாக்கும் அக்காவுக்கும் பிரச்சனை. எப்போ பாரு குடிச்சிட்டு ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டு இருந்தார். அந்த கடன்லாம் கூட எங்கள் அப்பா தான் அடைச்சார். என் அக்கா, என் அப்பாவை பற்றி மாமா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஒரு நாள் என் மாமா இன்னொரு பொண்ணு கூட அஃபேரில் இருந்த விஷயம் எங்கள் அக்காவுக்கு தெரிய வந்துச்சு. அன்றைக்கி அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில் எங்கள் அக்கா மாமாவை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி என் மாமாவோட பாடியை யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சார். அப்புறம் போலீஸ் வந்து விசாரித்தப்போ என் மாமா இன்னொரு பொண்ணோட ஓடி போன மாதிரி கேஸை டைவர்ட் பண்ணி விட்டார். இதெல்லாம் நடக்கும் போது எங்கள் அப்பா கூட இருந்து பார்த்துருக்கேன். ஒரு கொலையை பண்ணுறதை விட அந்த கொலையை மறைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது எப்படிங்கிறத எங்கள் அப்பா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் க்ரைம் ஸ்டோரிஸ் அது மேலே ஒரு ஆர்வம். ஹே ரோஹித்! ஏய் இல்லடா. அறிவு இருக்காடா? என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா? என்னாச்சு ரித்திகா, என்னாச்சு? போச்சு. நாளைக்கு போலீஸ்கிட்ட என்ன சொல்ல போறோம்? உனக்கு ஃபோன் தானடா எடுக்க சொன்னேன், என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் அவனை தடுக்கு தாண்டி அடிச்சேன். அவன் செத்துருவான் நான் சத்தியமா எதிர்பார்க்கல.
இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ இது வேற. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மூளை இருக்காடா? செத்தம். டேய் நான் வேணும்னே பண்ணலடா. ஒரு தப்பு மறைக்கிறதுக்கு நீ எவ்வளோ தப்புடி பண்ண போறோம்? என்னையா பையனை அனுப்பிட்ட வேலைக்கு? என்ன மாப்பிள்ள சொல்ற? நல்ல பையன் தான், நல்லா தான் வேலை பார்ப்பான். என்னப்பா? ஐயோ என்னாச்சு? என்னப்பா ஆச்சு அவனுக்கு? என்னம்மா ஆச்சு அவனுக்கு? என்னடா சொல்றது? ஐயோ என்னடா மூச்சே இல்ல, கொன்ட்டீங்களா? அண்ணா தெரியாம இருந்துச்சுண்ணா. ஒருத்தன் செத்து கிடக்குறான். இந்தாப்பா நான் இல்ல, முதல்ல இல்ல. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. நல்ல போலீஸ் வந்துட்டு போன போனாங்க. போடாதீங்கண்ணா. அவங்க நம்பர் என்னன்னு நான் சேவ் ஒரு பண்ணி சரிங்கண்ணா. அவர் பேர் வேல்ராஜியா? சொல்றி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் போடுப்பா. இல்ல இவங்களை சும்மா விட முடியாது. நான் முதல்ல போடாதீங்க, phone ஒரு போடு. சரிங்க. அவங்க ஏதோ சொல்ல வராங்க, என்னன்னு கேட்போம். ஹே, இன்னைக்கு ரோஹித் நம்மக்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் காமிச்சான்ல, ஆமா அதை எடுத்துட்டு வா போ. சரி இரு. நம்ம கேஷ் எடுத்துட்டு வா. என்னம்மா எங்களை நிக்க வச்சுட்டு நீ பாட்டு போன் ஒண்ணுங்கிற? ஏமா என்னது இது? பணம்ண்ணா, எடுத்துக்கோங்க. பணம் கொடுத்தா? நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உழைச்சாலும் இந்த காசை உங்களால் பார்க்க முடியாதுண்ணா. எடுத்துக்கோங்க. வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்கண்ணா. ஆனால் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னது? நாளைக்கு மத்தியானம் ஒரு 4-4:30 ரோஹித்தோட பாடியை பார்த்ததா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதை நம்ம காலையிலே பண்ணா போலீஸ் ரெசார்ட்க்கு வராம இருப்பாங்கல்ல. அந்த சீரியல் கில்லர் ஏற்கனவே 28 days கேப்பில் ஒருத்தனை கொண்டு இருக்கான். அந்த பாடி ஒரு 15-16 மணி நேரத்துக்குள்ளே போலீஸ் கையில் கிடைக்கிற மாதிரி பார்த்துருக்கான். அவன் கடைசியாக பண்ண கொலை 23ஆம் தேதி. இப்போ 6 நாளில் இன்னொரு கொலை. ஸோ அவன் எமௌண்ட் சேஞ்ச் ஆகுது. ரோஹித்தோட பாடி ஒரு 15-16 மணி நேரத்துக்குள்ளே போலீஸ் கையில் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா தான் அட்லீஸ்ட் ஒரு எமௌண்ட் நம்ம சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கலாம். நமக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. இது வரைக்கும் இந்த சீரியல் கில்லர் பண்ண கொலை எல்லாமே வேறு வேறு பேட்டர்னில் இருக்குது. ஏமா அப்போ போலீஸ் கிட்ட நான் என்னம்மா சொல்றது? எத்தனை மணிக்கு இங்கே பாடியை பார்த்தேன்னு தெரியுமா? ஒரு 4-4:30 கிட்ட வேலையை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தேன் சார். அப்போ இதுக்கு முன்னாடி காணாமல் போன பையனை நீங்கள் தான் கொலை பண்ணீங்களா? ஆமாம். இதே நேரத்தில் நிக்கிலோட கேஸையும் முடிச்சாகணும். இந்த பையனை வேற எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சார். எங்கேயா பார்த்த? ஒரு 2 நாள் முன்னாடி இருக்கும் சார். நைட் லோடு ஏற்றிட்டு வரும்போது பார்த்தேன் சார். அப்போ அவன் யாரையோ ஒருத்தனை புதைச்சிட்டு இருந்தான் சார். எங்கே? இங்கே தான் சார். சார் நீங்க ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? இல்ல, நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க எங்க தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் தான் ரோஹித்தை கொலை பண்ணணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹலோ சார். சொல்லியா? அந்த சீரியல் கில்லர் என் வீட்டுக்கு வந்தான் சார். எந்த சீரியல் கில்லரு? அந்த ரோஹித் கேஸ் சார். அவன் ஏன் அவன் வீட்டுக்கு வர போகிறான்? நிக்கில் ரோஹித் கேஸ் விஷயமா விசாரிக்க வந்தான் சார். யூ, அவனே கொலை பண்ணிட்டு அவனே உன்ட்ட வந்து விசாரிக்கிறதுக்கு அவன் லூஸா? அப்போ ஒரு வேளை அவன் ரோஹித்தை கொலை பண்ணியிருக்க மாட்டான் சார். என்னையா சொல்கிற? ஆமாம் சார், எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. சொல்றா, உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் தான் ரோஹித்தை கொலை பண்ணவே இல்லையே. ஹலோ. ஹலோ, சொல்லாதே. இப்போ தான் ரித்திகா நீ எழுதின புக் படித்தேன்.
சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. தேங்க்ஸ்டா. ஆமாம், நீ நம்ம கதையை தானே புக்காக எழுதியிருக்க, பிரச்சனை தான் வந்துடாதுல்ல? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வராது. அதான் நான் அந்த சீரியல் கில்லர் கொலை பண்ணுற மாதிரி தானே எழுதியிருக்கேன். சரி, ஓகே ஓகே, பிரச்சனை எதுவும் வராமல் இருந்தால் சரி. ஆமாம், நம்ம பசங்க என்ன சொன்னாங்க? இல்லைடா, நீ தான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு கால் பண்ணுற. அப்படியா? சரி, ஓகே ஓகே. சரிண்ணா, புக்லாம் பப்ளிஷ் ஆயிடுச்சு, எப்போ டேட் கொடுக்க போகிற? அடுத்த புக் பப்ளிஷ் ஆகும்போது தரேன். ஓகே ஓகே, பாய். ஹலோ, சொல்டா. புக்கு படிச்சிட்டியா? என்னடா சைலண்ட்டாக இருக்க? புக்கு படிச்சியா இல்லையா? இல்லை, இனிமே தான் படிக்க போகிற ரித்திகா.